ஸோ இப்படியான ப்ராக்டிக்கல் ஸ்டடீஸ் தான் நம்ம அவருடைய முன்னோர்கள் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போது இந்த ப்ராக்டிக்கல் ஸ்டடீஸுன்றது தான் மிக மிக முக்கியமானது. அதாவது கல்வியில் வந்து செயல்முறை கல்வின்னு ஒன்று இருக்குது, கருத்தியல் கல்வின்னு ஒன்று இருக்குது. அது செயல்முறை கல்வினா என்னது? இந்த ப்ராக்டிக்கல் ஸ்டடீஸ் தான். இப்போ உதாரணமாக சமையல் எடுத்துக்கிறோம். சமையலுக்கு இன்றைக்கி போய் படிச்சுட்டு வராங்க. அதை விட நம்ம அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிற சமையல் செய்கிற நம்ம வந்து இன்னும் அவங்கள விட நல்லாவே செய்யும். அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க? உப்பில் இவ்வளோ போடணும், அதை போடணும், இதை போடணும், 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் வந்து 1/2 பிஞ்ச் அப்படின்னு மெஷர்மெண்ட் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மெஷர்மெண்ட்டை வச்சா நம்மளுடைய அம்மாவும் பாட்டியை சமைச்சாங்க. எவ்வளோ ருசியாக சமைச்சாங்க. எப்படி வந்தது அவங்களுக்கு? அனுபவபூர்வமாக வந்தது, செயல்முறை கல்வி வழியாக வந்தது. அந்த செயல்முறை கல்வி கற்றுக்கிறதுக்கு எப்படி ஒரே நாளில் கற்றுக்க முடியாது. பல வருடங்களாக அவங்க கூடையே பக்கத்தில் இருந்து அப்சர்வ் பண்ண தான் கற்றுக்க முடியும். கலையை வந்து எப்படி கற்றுக்க முடியும்னா இப்படி தான் கற்றுக்க முடியும். அந்த காலத்தை கலை, மருத்துவமும் ஒரு கலை, சமையலும் ஒரு கலை. செயல்முறை கல்வி வழியாக தான் கலை வந்து வளரும். கருத்தியல் கல்வி வழியாக கலை வளராது. வீடு கட்டுறவங்களில் இருக்கிற கொத்தனாருக்கு இருக்கிற நாலேஜ் கூட இன்ஜினியருக்கு இருக்காது. அவனுக்கு இருக்கிற அனுபவம், ஏன்னா மண்ணை பற்றி தெரியும், எந்த கல் எப்படி வச்சா சரியாக இருக்குன்றது தெரியும். அவனுடைய அனுபவ கல்வி அது. அவன் ப்ராக்டிக்கலாக அவன் பார்த்து அப்சர்வ் பண்ணது. ஆனால் புக்கில் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது. அவன் அதை அந்த மைண்டை வச்சுட்டு, அந்த கல்வியை வச்சுட்டு கருத்தியல் கல்வி வழியாகவே அவன் அணுகும் பொழுது அதில் சொதப்பல் தான் வரும். இன்றைக்கி பிரிட்ஜெல்லாம் இடிஞ்சு விழுதுன்னா அது காரணம் இதுதான். ஆனால் இன்றைக்கி கிராமப்புறங்களில் இருக்கிற குடிசை வீடு மண்ணில், வெறும் மண்ணில், எந்தவித சிமெண்ட்டும் கிடையாது, வெறும் மண்ணில் கட்டின வீடை இன்றைக்கும் நான் திருத்தணி போகும்போது பார்க்குறேன். இன்னமும் அழியாமல் இருக்குது. இத்தனை மழை, காற்று, புயல், வெள்ளத்திலையும் அந்த மண்ணில் கட்டின வீடு வந்து இன்னும் நல்லா இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? அனுபவ கல்வி, செயல்முறை கல்வி. இதான் அவங்களுடைய வாழ்வாதாரமாக இருந்தது. தனியாக அவங்க போய் இதை செய்யலை. ஆனால் கருத்தியல் கல்விக்கு தனியாக ஸ்டடீஸ் தேவை. அப்போது வந்து என்ன பண்ண ஆங்கிலேயர்னா இந்த 2 விஷயத்தை பார்த்தோம். இவங்க வந்து செயல்முறை கல்வி வழியாக இவங்க வந்து தங்களை மேன்மைப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போது இந்த செயல்முறை கல்வியை பிரேக் பண்ணிவிட்டு கருத்தியல் கல்வியை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால்தான் இவங்க டிபெண்ட்டாக மாறுவாங்க. இவங்க டிபெண்ட் இல்லாமல் யாரையும் சார்ந்து வாழாமல் இருக்கிறாங்க. இந்தியர்கள் வந்து தேவையில்லாமல், அதாவது தங்களுக்கு வீடு கட்டணுன்னா கூட சுயமாக தாங்களே கட்டிக்கிறாங்க. வெளியிலேருந்து யாரையும் தனியாக கொண்டு வரதில்லை. அப்போ அதே மாதிரி தங்களுக்கு மருத்துவம்னா கூட தங்களுடைய லைஃப்பில் இருந்தே இதன்றதை கற்று வச்சுருக்காங்க. அது வழியாக அவங்க குணமாகியிருக்காங்க. விவசாயம்னா கூட தங்களுடைய அறிவு வழியாக மேம்படுத்திக்கிறாங்க. ஏதோ ஒரு வேறு மாதிரி புதுசாக ஒரு விஷயம் நடந்தால் கூட அது தங்கள் அறிவை வச்சு நுட்பமான ஒரு அணுகுமுறையை வச்சு அதை வந்து சரி செஞ்சுக்கிறாங்க. அப்போது இவங்க வந்து அரசாங்கத்துக்கிட்டேயும் யார்கிட்டையும் டிபெண்ட்டாக இல்லை. இவங்களை வந்து என்ன பண்ணணும்னா டிபெண்ட்டாக மாற்றணும். அப்போ டிபெண்ட்டாக மாற்றணும்னா இவங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பை வந்து கெடுத்துட்டு கருத்தியல் கல்வி, அதாவது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டடி, எல்லாத்துக்கும் காலேஜையும் ஸ்கூல்லையும் தேடி வரணும். ஒருத்தரை நாடி போகிற, அங்கே போய் ஒருத்தரை தொங்கிட்டு நிற்கிற பழக்கத்துக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் இவங்க அடிமைத்தனம் அப்படிங்க. அப்போ அடிமைத்தனத்தை எங்கே கொண்டு வந்தான்? எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிற வாழ்க்கையில் ஒருத்தர்கிட்ட எல்லாத்துக்கும் தேடி போகிற இடத்துலேருந்து அடிமைத்தனத்தை அவன் ஸ்டார்ட் பண்ணான். கல்வி கற்றுக்கிறதுக்குன்னு காலேஜை ஓப்பன் பண்ணி இங்கே தான் படிக்கணும், இப்படி படித்தாதான் வேலை, பணத்தை காமிச்சான், பணம் காமிச்சு ஆசையை காமிச்சான். உனக்கு இந்த பணம் வேணும்னா இந்த இடத்துல படி. இங்கே படித்தா இந்த பணம் வருமா? அப்போ அங்கே போனான், அந்த கல்வியில் போனான். அங்கே போய் என்ன பண்ணால் மருத்துவத்தை சேர்த்தான். மருத்துவத்தை சேர்க்கும் பொழுது என்ன பண்ணான்னா ஆரம்பத்தை சித்த மருத்துவத்தை போட்டு அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சித்த மருத்துவத்தை தான் நிறைய பேர் படிக்க வந்தாங்க. ஏன்னா அது பரிச்சயமாக இருந்த மருத்துவம். ஆயுர்வேதமும் சித்தமும் தான், சித்த மருத்துவம் தான் இல்லை இந்தியா முழுக்க பரிச்சயமாக இருந்த மருத்துவத்தினால அப்போ இருக்க ஸ்ட்ரென்த்தில் அதிகப்படியான மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சித்த மருத்துவத்துக்கு போகணும். அதையும் கவனிச்சவன் என்ன பண்ணான்னா சித்த மருத்துவத்தோடைய ஆணிவேரான நோயறிதல் முறையை உடைச்சிட்டு ஆங்கில மருத்துவத்தோட நோயறிதல் முறையை அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணான். அப்போ படிப்படியாக என்னாச்சு, சித்த மருத்துவமும் ஆயுர்வேதமும் அழிஞ்சு ஆங்கில மருத்துவம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ படிப்படியாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஆங்கில மருத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக கோல் உச்சம் பெற ஆரம்பிச்சிச்சு. அடிமைத்தனமாக அங்கே போய் நிற்க ஆரம்பிச்சோம். அவன் அடிமைப்படுத்தணும்னு நினச்சது பேஸ்லேருந்தே, ரூட்லேருந்தே அடிமைப்படுத்த ஆரம்பித்தான். இப்படி தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாகிட்டு இருந்துட்டு. அப்போது நாம் இன்றைக்கி கற்றுக்க போகிற நாடி பரிசோதனையும் செயல்முறை கல்வியாக இருக்கணுமா, கருத்தியல்? ஏன் வந்து நாடி பரிசோதனையை வந்து நான் சொல்லித்தரணும்? ஏன்னா அதை தான் அழிச்சிட்டான் இல்லையா? இனி நாடி பரிசோதனை அப்படின்னா வைத்தியர்கள் மட்டும்தான் பார்க்கணும். திருவள்ளுவர் வைத்தியரா? நாடியை பற்றி அவர் எப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக எழுதுறாரு? மருந்தை பற்றி அவர் ஏன் இவ்வளோ கிளியராக எழுதியிருக்காரு? அவர் என்ன மருத்துவரா? கிடையாது. அப்போ ஏன் எழுதியிருக்கார்? ஏன்னா அப்போ இருந்த காலங்களில்
அப்போ இருந்த காலங்களில் மருத்துவத்துக்கு அப்படின்னு தனியாக யாரும் கிடையாது. இது ஒன்றே போதும் சாட்சி. வைத்தியர்கள்ன்றது தனிப்பிரிவில் தான் இல்லை. எல்லாருக்குமே வைத்தியம் தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் தங்களோட தேடலின் மூலமாகவும் ஆய்வின் மூலமாகவும் தான் வைத்திய முறைகள் மேன்மை அடைஞ்சுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்போது நாடி பரிசோதனையை பற்றி இவ்வளோ கிளியராக அவர் தெரிஞ்சிருக்காருன்னா அவருக்கு இது வரைக்கும் எங்கேயாவது பதிவு செஞ்சுருக்கா? திருவள்ளுவர் ஒரு குரு கிட்ட போய் நாடி கற்றுக்கிட்டு வந்தார், மருத்துவத்தை பயின்று வந்தார், எங்கேயாவது ஆவணங்கள் இருக்கா? கிடையாது. அவருடைய அனுபவம் உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் போகும்பொழுது அவர் அந்தந்த விஷயங்கள் பார்த்து 4 விஷயங்களை தேடும்பொழுது அதில் மேன்மையான விஷயத்தில் இருந்த நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நுட்பத்தை தான் அவர் பதிவு செஞ்சார்.